உங்ககிட்ட 30,000 ரூபாய் அதிகபட்சம் 50,000 ரூபாய் இருக்கா? அப்ப நீங்க ஒரு ஈவியை தாராளமா வாங்கலாம். பெட்ரோலோட பிரைஸ் நாளுக்கு நாள் அதிகமா இருக்கிற நேரத்துல எல்லாருமே நம்ம ஈவி சைட் தான் ஷிஃப்ட் ஆகும். ஆனா இந்தியால ஈவி வாங்கணும் அப்படின்னா குறைஞ்சது 80,000 ரூபாயில இருந்து 1,00,000 ஆகும். ஆனா உங்ககிட்ட ஒரு 30,000 ரூபாய் இருந்தா நல்ல ஈவியை நீங்க வாங்கலாம். அதுவும் ஷோரூம் எல்லாம் கிடையாது, அமேசான்ல ஆர்டர் பண்ணாவே போதும், நெக்ஸ்ட் டே உங்க வீட்டுக்கு டெலிவரி ஆயிரும். அமேசான்ல வாங்குறது சேஃபா இல்ல ஸ்கேமா? அதை பத்தி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 30,000 ரூபாயில இருந்து 50,000 ரேஞ்சில் இருக்கக்கூடிய 2 பெஸ்ட் ஈவி மாடலை பத்தி தான் ஃபுல்லா பார்க்க போறோம். என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, சார்ஜ் டைம் எவ்வளோ, சார்ஜ் போட்டா எவ்வளோ ரேஞ்ச் கொடுக்குது, இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் என்ன, ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் என்ன, யாருக்கு இது பெஸ்ட் சூட்டபிள் அப்படிங்கறத பத்தி ரொம்ப டீடைலாவே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி லோ பிரைஸ்ல நம்ம ஈவி வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ரியாலிட்டி செக் என்ன, அதையும் நான் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ வீடியோ கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வெல்கம் டு சோலார் டெய்லி தமிழ். நான் மோகனராணி. முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா ஈவி அப்படிங்கிறது ஒரு ஃபியூச்சர் டெக்னாலஜி மாதிரி தான் இருந்தது. பிரீமியம் யூசர்ஸ் தான் இந்த ஈவி வாங்குவாங்க, அதாவது ஹை பட்ஜெட் ஆடியன்ஸ், ரிச் பீப்புள், இவங்கெல்லாம் தான் ஈவி வாங்குவாங்க. ஆனா இப்போ சிச்சுவேஷன் டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு. பெட்ரோல் டீசலோட பிரைஸ்லாம் தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. குளோபல் லெவல்ல நடக்கிற வார்ஸ், மிடில் ஈஸ்ட் டென்ஷன், இதனால டைரக்டாவே ஃபியூவலை இம்பாக்ட் பண்ணுது. அதனால தினமும் பண்ற டிராவல் காஸ்ட் ஒரு சாதாரண மக்களுக்கு ரொம்பவே தலைவலியா இருக்கு. ஆஃபீஸ் போறவங்களா இருக்கட்டும், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், இந்த டெலிவரி ஏஜென்ட்டா இருக்கட்டுமே, எல்லாருக்குமே இந்த ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்க. சோ இதுக்கு ஒரு சொல்யூஷனா தான் நம்ம எல்லாருமே பெட்ரோல் வண்டியில இருந்து ஈவிக்கு ஷிஃப்ட் ஆறோம். ஏன்னா ஈவில லோ ரன்னிங் காஸ்ட், லெஸ் மெயின்டெனன்ஸ், டெய்லி யூஸ்க்கு ரொம்ப அஃபோர்டபுளான வெஹிக்கிள். ஆனா அதே ஈவி வாங்குறதுக்கு நம்ம இப்ப ஷோரூம் போகணும். அது ஷோரூம்ல ஒரு பிரைஸ் இருக்கும், எக்ஸ் ஷோரூம் பிரைஸ் ஒன்று இருக்கும், ஆன் ரோடு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பிரைஸ் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ நமக்கு அதுக்குமே ஒரு பட்ஜெட் போட்டு ஓகே நம்ம லாங் டேர்ம்ல பாக்குறப்ப நமக்கு இது சேஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அமௌண்ட்டை போட்டு வாங்கிடுவோம். பட் அதுலயுமே இப்ப நம்ம மணி சேவ் பண்ற மாதிரி இன்னும் நமக்கு கம்மியா ஆன்லைன்லயே நம்ம ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு டெலிவரி ஆகுற மாதிரி ஆப்ஷனும் கொண்டு வந்தாச்சு. நம்ம அமேசான்ல என்னெல்லாம் வாங்குவோம்? டிவி, மொபைல்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ், கேட்ஜெட்ஸ், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்குவோம். ஆனா என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா அதே பிளாட்ஃபார்ம்ல நம்ம இவ்வளோ பெரிய ஒரு ஈவியை வாங்க முடியும்னு? அதுவும் ட்ரெஸ் ஆர்டர் பண்ற மாதிரி டக்குன்னு வீட்டில் உட்கார்ந்தபடி ஆர்டர் பண்ணா போதும், நெக்ஸ்ட் டேவே நமக்கு ஹோம் டெலிவரி வந்துருது. இந்த ஆப்ஷன் ஃபேக் எல்லாம் இல்ல, உண்மையிலே இது இருக்கு. அதுவும் சில மாடல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 30,000 ரூபாய் ரேஞ்சில இருந்தே இருக்கு. அந்த வகையில நம்ம பாக்குறப்ப அமேசான்ல ரொம்பவே ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய 2 ஈவியை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா கிரீன் உடான். இந்த கிரீன் உடானோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 30,999 உங்களுக்கு கிடைக்குது. ஆக்சுவல் பிரைஸ் பாத்தீங்கன்னா 54,000 இருக்கு. இந்த வண்டிக்கு இஎம்ஐயும் இருக்கு. பிரைஸ் பாத்தீங்கன்னா 1,090 தான். நோ காஸ்ட் இஎம்ஐ அவைலபிளும் இருக்கு. அந்த இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அமேசான் பே லேட்டர்னு இருக்கும். அதுல நோ காஸ்ட் இஎம்ஐ பிளான்ஸ் என்ன, ஸ்டாண்டர்ட் பிளான்ஸ் என்னன்னு உங்களுக்கு பிரேக் டவுன் பண்ணிருப்பாங்க. அதே இதுல டெபிட் கார்டு இஎம்ஐ நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அங்கேயுமே உங்களுக்கு ஆஃபர்ஸ் இருக்கு. அதர் இஎம்ஐ ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய பேங்க்ஸோடைய ஆஃபர்ஸ் எல்லாத்தையும் உங்க டீட்டெயிலா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இப்போ நம்ம அந்த வண்டியோட டிசைன்ஸ் அண்ட் பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் அதை பத்திலாம் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிசைன் பாத்தீங்கன்னா இது ஒரு மெட்டல் பாடி, அதுவும் எல்சிடி கிளஸ்டர்ஸோட கலர்டா இருக்கு. டயர் சைஸ்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் வந்து 10 ரால்கோ, ரேர் வந்து 10 ரால்கோ அப்படின்னு இருக்கு. பிரேக் ஃப்ரண்ட் பாத்தீங்கன்னா வயர்டு, ரேரும் வயர்டு தான். டைமென்ஷன்ஸ் பத்தி பாக்குறப்ப இந்த வெஹிக்கிளோட மொத்த லென்த்துமே 140 சென்டிமீட்டர் தான். சேடன் ஹைட் பாத்தீங்கன்னா 112 சென்டிமீட்டர், விட்டு வந்து ஒரு 40 சென்டிமீட்டர் இருக்கு. வெயிட் வந்து 51 kg தான். அப்ப நினைச்சு பாருங்க, ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம், யாருனாலுமே இந்த வண்டி ஓட்டலாம். ரொம்ப ஹெவி எல்லாம் கிடையாது, அதுக்குன்னு சின்ன குழந்தைங்களை ஓட்ட விட்டுறாதீங்க. பட் இது ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருக்கிறதுனால யாருனாலும் ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம ப்ரொஜெக்டர், லென்ஸ், ஹெட்லைட் இருக்கு. முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த சைக்கிள்ல இருக்கிற மாதிரி நமக்கு டீட்டாச்சபிள் பாஸ்கெட்டும் இருக்கு. நீங்க எல்லாம் ஷாப்பிங் எல்லாம் ஏதாச்சும் போறீங்க, கிராசரி ஐட்டம்லாம் வாங்குறீங்கன்னா நீங்க அழகா வாங்கி முன்னாடி வச்சுக்கலாம். அது டீட்டாச்சபிள் தான், ஸோ நீங்க ஈஸியா எடுத்து திரும்ப வச்சுக்கலாம். வெஹிக்கல் வீல்ஸ் பாத்தீங்கன்னா அலாய், எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் பாக்ஸும் இருக்கு உங்களுக்கு பின்னாடி. ரேர் பாக்குறப்ப நமக்கு டபுள் ரேர், 2 சைடுமே நமக்கு இருக்கு. சீட்டு கூட அட்ஜஸ்டபிள் தான். டெய்லோட லைட் வந்து பாத்தீங்கன்னா இண்டிகேட்டரோட இருக்கு. பின்னாடி ஒரு பேக் ரெஸ்டும் இருக்கு, அதாவது பின்னாடி உட்கார்றவங்க எல்லாம் கம்ஃபர்டபுளா சாஞ்சிட்டே உட்காந்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸ் தான் இந்த வண்டியில இருக்கு. ஓவராலா கெப்பாசிட்டி நம்ம பாக்குறப்ப மேக்ஸிமம் கெப்பாசிட்டி, இந்த லோட் கெப்பாசிட்டின்னு பாத்தீங்கன்னா 150 kg தான். இப்போ பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பார்க்கலாம். பெர் சார்ஜ் பாத்தீங்கன்னா 30 km/h போகும். டாப் ஸ்பீடே பாத்தீங்கன்னா 25 km/h. மோட்டார் பவர் பாத்தீங்கன்னா 250 வாட்ஸ் இருக்கு. பேட்டரியோட டைப் பாத்தீங்கன்னா லெட் ஆசிட். பேட்டரியோட கெப்பாசிட்டி 48 வாட்ஸ் இருக்கு. சார்ஜ் டைம் பாத்தீங்கன்னா 4 to 6 hours. நீங்க ஒரு 4 to 6 hours சார்ஜ் போட்டீங்கன்னா 0ல இருந்து 100% ஏறிடும். அது மட்டும் இல்லாம
ஒரு சார்ஜுக்கு 30 கிலோமீட்டர் வரைக்கும் இது போகுது. ரிமோட் கண்ட்ரோலும் இருக்கு. ஸ்பீட் லிமிட் பாத்தீங்கன்னா பெர் ஹாருக்கு 25 கிலோமீட்டர் தான். அதர் ஃபீச்சர்ஸ்னு பாக்குறப்போ இது ஒரு லைட் வெயிட்டான EV, நான் ஸ்லிப், ரீசார்ஜபிள் கூட, அப்புறம் டுவல் பிரேக்கிங் சிஸ்டமும் இருக்கு. சரி, கலர்ஸ் எல்லாம் என்னென்ன அவைலபிள்னு பாத்தீங்கன்னா ப்ளூ, பிளாக், ஒயிட், ரெட், கிரீன், ஆரஞ்சுல இருக்கு. சரி, இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. ஏன்னா 30,000 ரூபாய் பட்ஜெட்ல இவ்ளோ ஃபீச்சர்ஸ் இருக்கிற வண்டி நம்ம தாராளமா வாங்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனா அதே சமயத்துல இதுல அப்படி என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. உண்மையில யாரெல்லாம் இதை வாங்கலாம் அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அட்வான்டேஜஸ் பார்க்குறப்போ இட்ஸ் வெரி அஃபோர்டபுள் EV ஆக்சுவலி. நீங்க இப்போ ஓலா, ஏத்தர், டிவிஎஸ் மாதிரி பெரிய பிராண்டோட கம்பேர் பண்றப்போ இந்த மாடல் கொஞ்சம் சின்னது தான். பட் ஒரு பேசிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனை எதிர்பார்க்குற பர்சனுக்கு இந்த வண்டி ஒரு நல்ல EV. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வண்டிக்கு எந்த ஒரு ஆர்டிஓவும் லைசன்ஸும் தேவையில்லை. ஏன்னா இது லோ ஸ்பீட் தான். பெர் ஹாருக்கே 25 கிலோமீட்டர் தான் போகுது. இந்த மாதிரி லோ ஸ்பீட் வெஹிக்கல் யூஸ் பண்ண யூசர்ஸுக்கு டிரைவிங் லைசன்ஸ், RC புக், நம்பர் பிளேட், இன்சூரன்ஸ் எதுவுமே தேவையில்லை. அப்போ வண்டி ஓட்டுறவங்களுக்கு லைசன்ஸ் தேவையில்லை அப்படின்னா கிடையாது. லோ ஸ்பீட் வெஹிக்கலுக்கு லைசன்ஸ் தேவையில்லை. பட் அதுக்குன்னு சின்ன பசங்கள்லாம் ஓட்டக்கூடாது. ரூல்ஸை கண்டிப்பா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதே சமயத்தில் அந்த வண்டி ஓட்டுறப்போ ஹெல்மெட் கண்டிப்பா போடணும். டிராஃபிக் ரூல்ஸையும் நீங்க கவனத்தில் வச்சுக்கணும். நம்பர் 3, லோ ரன்னிங் காஸ்ட். அஃப்கோர்ஸ் பெட்ரோல் ஸ்கூட்டர்ஸை கம்பேர் பண்றப்ப சார்ஜிங் காஸ்ட் இங்க கம்மி தான். ஸோ தினமும் டிராவல் பண்றவங்களுக்கு அந்த எக்ஸ்பென்சஸ் கம்மி பண்றது இது ஒரு சீப்பான EV தான். இந்த வண்டி யாருக்கெல்லாம் எஸ்பெஷலி யூஸ்ஃபுல்னு பாத்தீங்கன்னா இந்த குட் ஷார்ட் டிஸ்டன்ஸ் சிட்டி ரைட் பண்றவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஷாப்ஸ்க்கெல்லாம் போறீங்க, உங்க வீட்டுல இருந்தே காலேஜும் ஆஃபீஸும் பக்கம் அப்படின்னா நீங்க எல்லாம் தாராளமா இந்த வண்டியை யூஸ் பண்ணலாம். அதே சமயத்துல நீங்க ஒரு டெலிவரி ஏஜென்ட்டா இருக்கீங்க, அந்த பர்டிகுலர் ஏரியால மட்டும் யூஸ் பண்றதுக்கு இந்த வண்டி ஒரு பெர்ஃபெக்டான EV தான். நம்பர் 5, ஈஸி சார்ஜிங். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வண்டிக்கு 4 to 6 மணி நேரம் சார்ஜ் பண்ணணும். அது மட்டும் இல்லாம உங்களோட நார்மல் ஹோம் சாக்கெட்ல இருந்தே நீங்க சார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் இட்ஸ் கம்ப்ளீட்லி பிகினர் ஃப்ரெண்ட்லி. ஏன்னா டாப் ஸ்பீடோட லிமிட் 25 கிலோமீட்டர் பெர் ஹவர் தான். ஸோ புதுசா வண்டி ஓட்டுறவங்களும் சரி, இல்ல வயசானவங்களா இருந்தாலும் சரி, ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும், ஆக்சசபிளும் கூட. சரி, இதெல்லாம் அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜஸும் நம்ம பார்க்கணும்ல. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி டாப் ஸ்பீடே ரொம்ப கம்மினால லாங் ரைடுக்கு இது சூட்டபிள் கிடையாது. அதுவும் எஸ்பெஷலி ஹைவே எல்லாம் நீங்க இந்த வண்டியை எடுத்துட்டு போகவே முடியாது. அதுவும் டிராபிக் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஓவர்டேக் பண்றதுமே கொஞ்சம் கஷ்டம் தான். நெக்ஸ்ட், சர்வீஸ் நெட்வொர்க்கும் கொஞ்சம் வீக்கா இருக்கு. நார்மலா நம்ம EVல எல்லாருமே ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் தான். அன்லைக் பிராண்டட் EV கம்பெனிஸ் இந்த லோக்கல் சர்வீஸ் சென்டர்ஸ்லாம் கொஞ்சம் இல்லாதனால இன்கேஸ் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நமக்கு சரி பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ரியல் வேர்ல்ட் ரேஞ்ச் மே பி லோவர். கம்பெனி நம்ம கிட்ட 30 to 40 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா ஆக்சுவலி அது ரெடியூஸ் ஆகும். எதனாலன்னு பாத்தீங்கன்னா ரைடரோட வெயிட்டால, ரோட் கண்டிஷனால, பேட்டரிக்கும் ஏஜ் ஆகிறனால, லோட் கேரி பண்றோம்ல அந்த வெயிட்டால. ஸோ இந்த ரீசன்ஸ்னால அந்த ரேஞ்ச் கொஞ்சம் குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அண்ட் திஸ் EV இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் ஹெவி யூசேஜ். நீங்க தினமும் ஒரு 50 to 80 கிலோமீட்டர் வரையும் டிராவல் பண்றீங்க, ஹில்லி ரோட்ஸா இருக்கு, நல்ல ஹெவியான லக்கேஜை கேரி பண்றீங்க அப்படின்னா இந்த வண்டி அதுக்கு சூட்டபிளே கிடையாது. பேட்டரி குவாலிட்டிஸ் மேலேயும் டவுட் வரலாம். ஏன்னா ரொம்ப லோ காஸ்டா இருக்கிறனால பேட்டரி கொஞ்சம் சீப்பாவும் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ ஃபைனலா என்ன ஓவராலா இந்த வண்டியை வாங்கலாமா வேணாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப தூரம் கூட நான் டிராவல் பண்ண மாட்டேன், ஏதோ பக்கத்துல இருக்கிற கடைக்கு போவேன், நான் சொன்ன மாதிரி டெலிவரி ஏஜென்ட்ஸ் லோக்கல்குள்ளேயே எல்லாத்தையும் டெலிவரி பண்றாங்க அப்படின்னா அந்த மாதிரி பர்சன் இந்த வண்டியை வாங்கலாம். அதே சமயத்துல நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான குவாலிட்டி, லாங் பேட்டரி லைஃப், ஹை ஸ்பீடெல்லாம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா அது இந்த வண்டி கிடையாது. நெக்ஸ்ட் ஸ்கூட்டியை பத்தி பார்க்கலாம். EOX OKO லோ ஸ்பீட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். இந்த ஸ்கூட்டியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 43,999. அதாவது உங்களுக்கு ஆக்சுவல் பிரைஸ் வந்து 60,000 இருந்துச்சு, உங்களுக்கு இப்போ 43,999 கிடைக்குது. இதுல EMI ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா 1,547 ரூபாயில இருந்து உங்களுக்கு ஆரம்பிக்குது. நீங்க EMI ஆப்ஷன்ஸை கிளிக் பண்றப்போ சேம் அமேசான் பே லேட்டர்ல உங்களுக்கு நோ காஸ்ட் EMI ஆப்ஷனும் ஸ்டாண்டர்ட் பிளான்ஸும் பிரேக் டவுன் பண்ணிருப்பாங்க. அதே நீங்க டெபிட் கார்டு EMI பாக்குறப்போ அதுல சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதர் EMIஸ்லயும் நிறைய பேங்கோட ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்கும், நீங்க அதை செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்கூட்டரோட ஃபீச்சர்ஸை பார்ப்போம். டிசைன் பத்தி பாக்குறப்ப இது ஒரு மாடர்ன் அண்ட் ஸ்டைலிஷ் டிஜிட்டல் டேஷ்போர்ட் டிஸ்பிளே இருக்கு. அதுவும் வித் 10 ஃப்ரண்ட் அண்ட் ரியர் டியூப்லெஸ் டயர்ஸோட. பிரேக்கும் பாத்தீங்கன்னா டுவல் ட்ரம் பிரேக் அண்ட் 158 mm கிரவுண்ட் கிளியரன்ஸோட இருக்கு. ஸோ மேக்ஸிமம் நம்ம டிரைவ் பண்ற போது நமக்கு ஒரு சேஃப்டி, கண்ட்ரோல் அண்ட் கம்ஃபர்ட்டும் கொடுக்குது. பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பாக்குறப்ப இப்போ சார்ஜுக்கு 50 to 60 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கு. அது மட்டும் இல்லாம 3 இன்டெலிஜென்ட் டிரைவிங் மோடோட சப்போர்ட்டா இருக்கு. அதாவது எக்கோ, ஸ்போர்ட் அண்ட் ஹை அந்த ஆப்ஷன்ஸும் இதுல இருக்கு. ஸோ வாட்டர் ப்ரூஃப் BLDC ஹெவி டியூட்டி மோட்டார் இருக்கிறனால நம்ம வண்டி ஓட்டுறப்ப ஒரு ஸ்மூத், எஃபிஷியண்டா, ஸ்டேபிளா அந்த வண்டியை ஓட்ட முடியுது. டாப் ஸ்பீட் பாத்தீங்கன்னா பெர் ஹாருக்கு 25 கிலோமீட்டர் தான். இந்த வண்டியில ஸ்பெஷலா ஃபயர் ப்ரூஃப் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் ப்ரொடெக்ஷன் இருக்கு. இந்த வண்டிக்கு IP67 ரேட்டட் ஃபயர் ப்ரூஃப் கோட்டிங் கொடுத்திருக்காங்க. ஸோ இதனால இந்த EOX ஸ்கூட்டரோட பேட்டரி பாத்தீங்கன்னா வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட். ஸோ போத் இன்டோர் அண்ட் அவுட்டோர் சார்ஜிங் ஏற்ற மாதிரி தான் டிசைன் பண்ணிருக்காங்க. பேட்டரி ஹெல்த்தை நீங்க மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணணும் ஒன்ஸ் இன் எவ்ரி வீக்.
இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான நோட்டும் கொடுத்திருக்காங்க. ரெட் இண்டிகேட்டர் லைனுக்கு கீழே விழுகிறதுக்கு முன்னாடியே நம்ம சார்ஜ் பண்ணிடுறோம் அப்படின்னு ஒரு வார்னிங்கும் கொடுத்திருக்காங்க. இந்த வண்டியில பேட்டரி வந்து இட்ஸ் ரிமூவபிள் பேட்டரி. ஸோ 48 வாட்ஸ் போர்ட்டபிள் லித்தியம் பேட்டரி இருக்கிறனால நமக்கு ஃபாஸ்டா சார்ஜ் ஆகுது. ஜஸ்ட் 4 ஹவர்ஸ் நீங்க சார்ஜ் பண்ணா போதும், 0ல இருந்து 100% சார்ஜ் ஆயிரும். இதுல இன்னும் அடிஷனல் ஃபீச்சர்ஸ்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சார்ஜ் ஃபுல்லா ஏறிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அது கட் ஆஃப் ஆயிரும். அது மட்டும் இல்லாம சேஃப்டி, கன்வீனியன்ஸ் அண்ட் லாங் பேட்டரி லைஃப்க்கு ஃபயர் ப்ரூஃப் கோட்டிங்கும் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜஸ்னு பாக்குறப்ப நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வண்டிக்குமே நோ RTO அண்ட் லைசன்ஸ் ஆர் நீடட். நம்ம கிரீன் உடான்ல பார்த்த மாதிரி இந்த ஈவிக்குமே எந்த ஒரு RTO அண்ட் லைசன்ஸும் தேவையில்லை. அதே மாதிரி இதோட பேட்டரி பாத்தீங்கன்னா போர்ட்டபிள் லித்தியம் பேட்டரி. ஸோ நீங்க பேட்டரியை ரிமூவ் பண்ணிக்கலாம், மறுபடியும் சார்ஜ் செப்பரேட்டா நீங்க சார்ஜ் பண்ணிக்கலாம். அபார்ட்மெண்ட் யூசர்ஸ், ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரன்னிங் காஸ்ட்டுமே நல்லா இருக்கு. ஒரு சிட்டி யூஸ்க்கு ஒரு டீசென்டான கிளைம் ரேஞ்ச் தான். 50 to 60 km/h அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஈவன் 60 to 80 கிலோமீட்டருமே இருக்கு சில EOX மாடல்ஸ்க்கெல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வண்டி ஓட்டுறது ரொம்பவே ஈஸி தான், ஈஸி டு ரைட் தான். ஏன்னா லோ ஸ்பீட், லைட் வெயிட் பாடி, ஸ்மூத் ஆக்சலரேஷன். ஸோ பிகினர்ஸ் அண்ட் ஓல்டர்ஸ் ரெண்டு பேருக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். டிஸ்அட்வான்டேஜஸ் நம்ம பாக்குறப்போ வெரி லோ டாப் ஸ்பீட், பெர் ஹாருக்கு 25 கிலோமீட்டர் தான். ஸோ ஹைவே, சிட்டி டிராஃபிக்லாம் இது சூட்டபிள் கிடையாது. ரியல் வேர்ல்ட் ரேஞ்சில் மேபி லோவரா இருக்கலாம். ஏன்னா ரைடர் வெயிட், பேட்டரி பர்சன்டேஜ், ரோட் கண்டிஷன், டிராஃபிக் இதெல்லாம் பொறுத்து நமக்கு அந்த ரேஞ்ச் டிஃபர் ஆகும். முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி சர்வீஸ் சென்டரும், ஈவிக்கோட சர்வீஸ் சென்டர் இன்னுமே ஒரு பெரிய இஷ்யூவா தான் இருக்கு. அந்த சமயத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன ஈவி நம்ம வாங்குற போதுமே அந்த கன்சர்ன்ஸ் எல்லாம் இருக்கு. லாங் டர்ம் ரிலையபிலிட்டி அப்படிங்கிறது அன்சர்டைன் தான் இதுல. ஸோ அப்ப யாரெல்லாம் இந்த வெஹிக்கிளை வாங்கலாம் அப்படின்னா, நீங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், இல்லை தினமும் ஆஃபீஸ் போறவங்களா இருக்கீங்க, சீனியர் சிட்டிசன் பீப்புளா இருக்கீங்க, டெலிவரி ஏஜென்ட்ஸா இருக்கட்டும், இல்ல ஒரு தினமுமே 20 இருந்து 30 கிலோமீட்டர் தான் நான் டிராவல் பண்ணுவேன் அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே இந்த வண்டி ஒரு பெஸ்டான ஆப்ஷன் தான். சரி, இப்போ நம்ம அந்த 30,000 இருந்து 50,000 ரேஞ்சுக்குள்ள இருக்கிற ரெண்டு வைரலா போயிட்டு இருக்கக்கூடிய வண்டியை பத்தி ரொம்ப டீட்டெயிலாவே நம்ம பார்த்தோம். சரி, உண்மையிலே ரியாலிட்டி செக் என்ன, அதையும் நம்ம பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் 30,000 EV அப்படின்னு சொல்றது கொஞ்சம் காம்ப்ரமைஸ் தான் இருக்கும். ஏன்னா ஓலா, எத்தர், டிவிஎஸ் மாதிரி பெரிய பிராண்டோட கம்பேர் பண்றப்ப இந்த பிராண்ட் சின்னது தான். ஆனா நீங்க பட்ஜெட் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா கொஞ்சம் பேசிக் கம்ப்யூட்டிங் எல்லாம் பர்பஸ் ஃபுல்ஃபில் ஆகலாம். ஆனா வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு 5 விஷயத்தை செக் பண்ணணும். சர்வீஸ் அவைலபிலிட்டியா இருக்கா, பேட்டரி வாரண்ட் இருக்கா, ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கா, செல்லரோட ரிவ்யூஸ் எல்லாம் எப்படி இருக்கு, ரிட்டர்ன் பாலிசி இருக்கா. இந்த 5 விஷயத்தையும் நீங்க நல்லா செக் பண்ணக்கு அப்புறம் தான் ஒரு ஈவியை வாங்கணும். சோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 30,000 இருந்து 50,000 பட்ஜெட்ல இருக்கக்கூடிய ரெண்டு வைரலான EV ஸ்கூட்டர்ஸை பத்தி ஃபுல்லா பார்த்தோம். அதுவும் அமேசான்ல நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா வீட்டுக்கே டெலிவரி ஆகிற ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரொம்ப டீட்டெயிலா பார்த்தோம். ஃபைனலா சொல்ல போனோம்னா EV அப்படிங்கிறது ஃபியூச்சர் தான். அதே எஸ்பெஷலி லோ காஸ்ட் EV அப்படிங்கிறது இந்தியால கண்டிப்பா க்ரோ ஆயிட்டே தான் இருக்கும். பெட்ரோல் பிரைஸ் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கனால நம்ம எல்லாருமே EVக்கு தான் ஷிஃப்ட் ஆகும். பட் அதே சமயத்துல ரொம்ப லோ காஸ்டா இருக்குங்கிறத மட்டுமே நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ரிசர்ச் பண்ணுங்க, ரிவ்யூஸ் பாருங்க, சர்வீஸ் வெரிஃபை பண்ணுங்க, அதுக்கப்புறம் நீங்க டெசிஷன் எடுங்க. சோ இந்த ரெண்டு ஸ்கூட்டர்ஸ்ல உங்களுக்கு எந்த மாடல் பிடிச்சிருக்கு அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு பாஸ்வாலா டெய்லி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்கொயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். Bosswala, be the boss.